வார்த்தையை கேட்டு ஒரு 10,000 பேர் சாவச்சிட்டீங்க சாமி. உலகமே பஸ்பம் சாமி. தவறுங்க. தென்னாடே 2 தீவா பிரிய போது நான் பயந்துகிட்டு இருக்கிறேன் இந்த மக்களை நினைச்சீங்க. 1 கோடி பேர் தான் மனிதன் தப்பிப்பானா. உலகம் முழுவதும் நாடுகள் ஏராளமான ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்துகின்றன. இதில் ஏதோ ஒரு ராக்கெட் செயல் இழந்ததற்கு தலையாட்டி சித்தரே காரணம் என்கிறார் ராஜகுமார் சுவாமிகள். மாதிரி விஞ்ஞானிகள் ராக்கெட் விடுறாங்க, நீ என்ன சாமி இப்படி எல்லாம் பேசுறீங்களே? என்ன ராக்கெட் விடுறாங்க பாருங்க. சந்திரமண்டல காலை வச்சுட்டா, இங்க வச்சுட்டா, அதை வச்சுட்டா. நீங்க ராக்கெட் விட்டால இப்ப அவன் ராக்கெட் நான் கீழே தள்ளட்டுமான்னாரு. அது எப்படி சாமி நடக்கிற கதையா? தள்ளட்டுமா சொல்லு, நீ சொன்னா தள்ளிடுறேன், அப்ப ஏன் சக்தி என்னான்னு பாரு அப்படின்னாரு. அப்படி உட்காண்டாரு மாந்தர். அவள்தான் இப்படிதான் பண்ணாரு. 2 முக்கு தான் தள்ளி விட்டேன்னாரு. 1 முக்குல மேல போனாராம், தள்ளி விட்டு 2வது முக்குல கீழே வந்துட்டாராம். எவ்வளவு நேரம் இருக்கும் அதுக்கு? 1 செகண்ட் 2 செகண்ட் தான் இருக்கும். சார் நாளைக்கு காலைல தினத்தந்தி பேப்பர்ல ராக்கெட் விழுதுன்னு சொல்லுவாங்க, அப்ப பாரு என் சக்தி அப்படின்னாரு. என்ன மென்டல் ஆயிட்டாரோ இல்ல நம்ம மென்டல் ஆயிட்டோமோ, இவர்கிட்ட போய் மாட்டிட்டு முழிகிறோமேன்னு சொல்லிட்டு குடிசையில் நடக்குது. 10க்கு 10 குடிசையில ஓட்ட குடிசையில் நடக்குது இவ்வளவு அதிகம். காலையில பார்த்தா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ராக்கெட் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாரு. 1 வாரமா ராக்கெட் இங்க உழுது அங்க உழுது இங்க உழுதுன்னு சொல்லி நான் என்ன இதுதானே ராக்கெட் சொன்னேன். சிரிக்க என்ன ராக்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு டெய்லி. ஐயா காலையில இருந்தேன், நாளைக்கு கடல்ல தள்ளிடுமா ராக்கெட் என்னாரு. என்னடா இப்படி சொல்றாரு, இந்த மாதிரி ராக்கெட் டேஷனே கையில் வச்சுக்கிற மாதிரி பேசுறாரு. இப்பெல்லாம் கூட அனுமலம் எவ்வளவு பிரச்சனையாகுது பாருங்க. அப்ப தள்ளிட்டோமா அப்படின்னாரு. சரிதான் சாமி அப்படின்னு. நான் தினத்தந்தி பேப்பர்ல பாரு ராக்கெட் கடல்ல விழுந்துச்சு சொல்லுவாங்க அப்படின்னாரு. உடனே பேப்பரை வாங்கி பார்க்கறது, ராக்கெட் கடலில் விழுந்தது. இளம்பூர் மலையில் தலையாட்டி சித்தருடன் ஒரு கட்டத்தில் ஐக்கியமானார் ராஜகுமார் சுவாமிகள். தலையாட்டி சித்தர் இங்கே ஜீவசமாதியான பிறகு உலகின் சக்தி வாய்ந்த மலை இதுவே என்று அறிவித்து மகா சித்தர்கள் சபை ஒன்றையும் நிர்வகித்து வருகிறார் ராஜகுமார் சுவாமிகள். நான் சதுரகிரி போயிருக்கேன், பொதிகமலை போயிருக்கேன். அகஸ்தியர் கூப்பிட்டு பொதிகமலைக்கு 3 தடவை போயிருக்கேன். ஏன்னா நாங்கள் அந்த வம்சாவளி தான், இல்லை நாங்கள் ஏன் அதில் வரப்போகிறோம். ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு ராஜா. அது மாதிரி இப்போ வரக்கூடிய காலம் வந்து கொங்கணர் சித்தருடைய காலம். ஆமா, கொங்கணர் வந்து இப்போ 120 வருஷம் மாமன்னர்கள் ஆட்சி ஏற்பட போகுது. 210 சித்தர்களுடைய இருப்பிடமும் இங்கே தான். 207 பேர் தென்னிந்தியாவில் இருக்காங்க, 3 பேர் தான் வெளிநாடு. போகர் பாருங்க, சைனாவை உற்பத்தி பண்ணது அவர் தான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்றாரு இல்லையா, 5ஆம் ஜார்ஜ் மாமன்னர், அவர் பாம்பாட்டி சித்தர். அர்ஜுனுடைய நாடு இந்த பிரம்மரிஷி மலைக்கும் லண்டனுக்கும் கனெக்ஷன் உண்டு. இல்ல சித்தர்கள் உற்பத்தி பண்றதுதான். இல்லைன்னா ஏன் ரெட் இண்டியன்ஸ் ஏன் சொல்றான்? எப்படி தாய்லாந்துன்னு ஏன் சொல்றான்? சோழமன்னன் போய் அங்க இருந்தது தாய்நாடு, அதனால தாய்லாந்துன்ட்டான். இத்தாலின்றான். இப்ப இத்தாலியில இருந்து ஒரு பெண் வந்து இந்த இந்தியாவை வந்து கட்டுமானத்தை ஆட்சி பண்ண புக்கில் எழுதி இருக்கிறேன். சும்மா எப்படி சொல்ல முடியும்? தன்னை சித்தராக அறிவித்துக் கொண்டுள்ள ராஜகுமார் சுவாமிகள் அரசியல் அரங்கில் நிகழ்ந்த மாற்றங்களுக்கு சித்தர்களே காரணம் என்கிறார். சித்தரான பின்பு சாதாரண மக்களுக்கு புரியாத வகையில் தன்னிடம் ஏராளமான தெய்வ ரகசியங்கள் இருப்பதாக அதிர வைக்கிறார் ராஜகுமார் சுவாமிகள். நான் சொல்லக்கூடாது சில தெய்வ ரகசியங்கள்லாம். அந்த கன்னித்தீவுன்னு மூசா படம் வருதுல, அந்த மூசாவுடைய மலை தான் இது. மூசா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, மந்திரம், தந்திரம், எந்திரம், இந்திரம், இந்த 4 சக்திக்கு அப்பால்பட்ட சக்தி தான் மூசா. உலகத்தில் இருக்கிற பேய், பிசாசு, பூதம், குட்டிசாத்தான், ஏவல், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இந்த மாதிரி எல்லா இதுவும் மூசாவுடைய ஆணைக்கு உட்பட்டது. யாரு மூசா? மூசா தான் வந்து மோசேவா வர்றாரு. அப்படி சொல்ல மோசஸ் மலர்னு சொல்லலாம். இவர் யாருன்னு கேட்டா போகர்னு சொல்லலாம். போகர் வந்து 33 அவதாரம் எடுத்திருக்காரு. தலையாட்டி சித்தர் உயிருடன் இருந்தபோது சொன்ன ஒவ்வொன்றும் நடந்து வருவதாக நம்புகிறார் ராஜகுமார் சுவாமிகள். அது ஐயா சொன்னது எல்லாம் கரெக்டா இப்ப நடந்துட்டு வருது. அதான் சொல்றாரு, அடிகெடுத்தது குடிகெடுத்தது அக்டோபர் 2க்கு மேலே. அக்டோபர் 2 எது? காந்தி ஜெயந்தி. இந்த அக்டோபர் 2 வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப இனிமேல் வந்து என்ன அடினா எது?
நம்ம இருக்கிறது. அதுக்குள்ள குடி இருக்கிறவன் அடி கெடுத்தது குடி கொடுத்தது அக்டோபர் 2க்கு மேல. இதெல்லாம் சில சூட்சம ரகசியங்கள், இதெல்லாம் நம்ம அதிகமா சொல்ல முடியாது. குறிப்பாக 2010க்கு பிறகு தென்னிந்தியாவில் மிகப்பெரிய அழிவு ஏற்பட இருந்ததாக கவலைப்பட்டாராம் தலையாட்டி சித்தர். தென்னாடே 2 தீவா பிரிய போது நான் பயந்துகிட்டு இருக்கிறேன் இந்த மக்கள் நினைச்சினார். எப்படிங்க? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த தமிழ்நாடு சொல்றாங்களா, இது வந்து 2 தீவா பிரிய போதான். 2010க்கு மேல எது நடக்கணும்னு சொல்லவே முடியாது. ஆம், விரைவில் உலகம் நீரால் அழியப் போவதாக ராஜகுமார் சுவாமிகள் கூறுகிறார். இந்த மனித பிறவிக்காக 4 லட்சம் கோடி காலம் பாடுபட்டு வந்திருக்கிறோம். அப்ப சொன்னாரு சித்தர், ராஜா 2010க்கு மேல பூமியோட லாக் 1984 கட்டி விட்டாங்க. அதனால இந்த பிளேட் இருக்குது பாருங்க, இப்படி இருந்த பிளேட் ஒன்னா இருந்தது, இப்படி போயிட்டே இருக்கான். மலையெல்லாம் கடலாகுது. இப்ப இந்த மலைக்குள்ள 3 மலை இருக்கு பாருங்க. அந்த அரியலூர்லாம் ஏற்கனவே கடலா இருந்த இடம். அதான் சொல்றாரு, எங்கெல்லாம் கடற்கரை இருக்கின்றதோ, கடலுக்கு அதிபதி போகர், நிலவுக்கு அதிபதி வள்ளலார், சட்டமுனி. இப்ப என்ன பண்ணா, கடல் வந்து அந்த 3 கிலோமீட்டர் வந்து கடல் அலை வந்து எழுந்துக்க போதான். அப்படி எழுந்துக்கும் போது 25 கிலோமீட்டர் நகரங்களை நாற்றக்கோளமாக்குமா. அதான் நகரம் ஒரு நாற்றக்கோளம்னு எல்லாம் வசப்பாடிட்டு போயிருக்காங்களாம். KP Jewelry and